சாயிரம். ஓம் சாயிரம். இப்பொழுது சந்தேகமே வேண்டாம் என் குழந்தையே. சர்வ நிச்சயமாக சந்தோஷ சாயாக நான் வந்திருக்கிறேன். இந்த நொடி நீ என்ன கேட்டாலும் கேட்பது அனைத்தும் உனக்கு கிடைக்கும். நம்பிக்கையோடு கேள். அனைத்தையும் சாயப்பா கைகளிலிருந்து ஆனந்தமாக பெற்றுக்கொள். கொடுப்பவன் இறைவன் என்பதை உணர்ந்து கொண்டால் கிடைப்பது எதுவுமே தாழ்வாகவே தெரியாது, பொக்கிஷமாகவே தெரியும். கிடைப்பது உனக்கு கிடைக்க இருப்பதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள். உனக்கு வர இருப்பதை அப்படியே ஏற்றுக்கொண்டு வாழ பழகு. உனக்கு கிடைப்பது அனைத்தும் நல்லதாகவே இருக்கும். அது நிரந்தர நன்மையாகவே இருக்கும். என் அன்பு பிரியமே, உனக்கு தகுதியான நேரம் வரும். அதுவரை காத்திருப்போம் என்று காத்திருக்கவே இருக்காதே. கிடைக்கும் நேரத்தை உனக்கு தகுதியாக மாற்றிக்கொண்டாலே போதும். உன் வாழ்க்கையில் நீ வெற்றியை மிக சுலபமாக எட்டி பிடித்து விடலாம். பிடிக்காத விஷயத்தை கண்டு கொள்ளாமலும் வேண்டாத விஷயங்களில் கவனம் செலுத்தாமலும் இருந்தாலே உன்னுடைய உடலும் மனமும் ஆரோக்கியமாக இருக்கும். மனம் ஆரோக்கியமாக இருந்தாலே நிம்மதி தானாகவே வந்துவிடும். நிம்மதி வந்துவிட்டால் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் ஒவ்வொன்றாகவே வந்துவிடும் உன் அருகில். நிரந்தரமே இல்லாத வாழ்க்கையில், அடுத்த நிமிடம் கூட நிச்சயமில்லாத வாழ்க்கையில் முடிந்தவரை உன்னால் மற்றவர்களுக்கு உதவி செய்ய முடியுமானால் அவர்களுக்கு உதவி செய். மற்றவர்கள் யார் மனதையும் காயப்படுத்தாமல் இருந்துவிடு. மற்றவர்களின் கோபத்துக்கு ஆளாகாமல் இருந்துவிடு. முடிந்தவரை யாரையும் காயப்படுத்தாமல் வாழ கற்றுக்கொள். இப்படி இருந்தாலே உன் வாழ்க்கை நிம்மதியான வாழ்க்கையாக இருக்கும். இதுவரை நடந்ததை யோசிப்பதை விட இனி எப்படி நடக்க வேண்டும் என யோசிப்பவர்களே வாழ்க்கையை வாழ தெரிந்தவர்கள். அந்த ரகசியம் தெரிந்துவிட்டால் நிச்சயமாக வாழ்க்கையில் வெற்றியை அடைந்தே விடலாம். உன் வாழ்க்கையில் நல்ல மாறுதல்கள் நிகழப்போகிறது. உன்னுடைய வாழ்க்கை வண்ணமயமாகவே மாறப்போகிறது. உன் துன்பங்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகிவிட்டது என்று முழுமையாக நம்பு. உன் நம்பிக்கை போல் எல்லாமே உனக்கு சாதகமாகவே நடக்கும். இந்த உலகில் எதுவுமே நிரந்தரம் இல்லாத பொழுது உன் கஷ்டங்கள் மட்டும் எப்படி நிரந்தரமாகவே உன்னிடம் இருக்கும் என்று நீ கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய். எப்பொழுதும் நல்லவனாயிரு. ஆனால் அதை நிரூபிக்க முயற்சி செய்தாதே. அனைவரிடமும் போய் நான் நல்லவன், நான் வாழ்க்கையில் ஜெயிக்கப் போகிறேன் என்று சொல்லி உன்னை நிரூபிக்க வேண்டிய அவசியமில்லை. செய்து காட்டினாலே போதும். அனைவருக்கும் அதை புரிந்து கொள்ள முடியும். உன்னுடைய வாழ்க்கையை பற்றி கவலை கொள்ளாதே என் பிரியமே. உன் வாழ்க்கையில் நடக்கும் அனைத்தையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். என் பார்வை எப்பொழுது உன் மீதுதான் உள்ளது. உனக்கு கிடைத்திருக்கும் இந்த பொக்கிஷமான வாழ்க்கையை எப்படி சந்தோஷமாக கழிக்கலாம், நிம்மதியாக வாழலாம் என்ற சிந்தனையை எப்பொழுதும் செய்து கொண்டே இரு. ஏனென்றால் வாழ்க்கை மிக சிறியது. அன்பை அதிகமாக காட்டு. கோபங்களை கஞ்சித்தனமாக காட்டி பழகு. மன்னித்தல்களை விரைவாகவும் வெளிப்படுத்த கற்றுக்கொள். ஏனென்றால் வாழ்க்கை மிக சிறியது. இதுவரை உன் வாழ்க்கையில் என்ன நடந்தது என்பதை, நடந்ததை எண்ணி எண்ணி யோசிப்பதை விட இனி எப்படி நடக்க வேண்டும், நம் வாழ்க்கையை எப்படி மாற்றி அமைக்கலாம் என்று யோசிப்பவர்களே, சிந்தனை செய்பவர்களே வாழ்க்கையை வாழத் தெரிந்தவர்கள். நீ என் பொக்கிஷமான கண்மணி, எப்பொழுதுமே நடந்ததை எண்ணி யோசிக்காதே. இனி எப்படி நடக்க வேண்டும், எவ்வாறு நடக்க வேண்டும், எப்படி வாழ்க்கையை வாழ வேண்டும் என்ற சிந்தனை மட்டுமே உன் மனதுக்குள் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் வாழ்க்கையை எப்படி சாதிக்கலாம் என்ற நம்பிக்கை உன் மனதில் தோன்றும், எண்ணமும் உன் மனதில் தோன்றும். விதி 1000 கதவுகளை மூடினாலும் முயற்சி ஒரு ஜன்னலையாவது நிச்சயமாக திறக்கும். எனவே தொடர்ந்து முயன்று கொண்டே இரு. எந்த தடங்கல்கள் வந்தாலும், என்ன சோதனைகள் வந்தாலும் முயன்று கொண்டே இரு. நிச்சயமாக அனைத்து கதவுகளையும் உன்னால் திறந்துவிட முடியும். வாழ்க்கையை ஜெயிக்கவும் முடியும்.
ஜெய் சாயிராம். இந்த உலகத்தில் எது உன்னை விட்டு விலகினாலும் நகர்ந்தாலும் நான் உன்னை விட்டு விலகவே மாட்டேன் என் பிரியமே. என்னுடைய கரங்களை இறுகமாக பற்றிக்கொள். உன் கஷ்டகாலமெல்லாம் குறையும் நேரம் நெருங்கி இருக்கிறது. நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே. உனக்கு வரும் தடைகளையெல்லாம் தகர்த்து எறிந்துவிட்டு நீ உன் வாழ்க்கையில் வெற்றி பெறுவாய். உனக்கு உறுதுணையாக உன் சாயிநாதர் எப்பொழுதுமே இருப்பேன். வாழ்த்துக்கள் கண்மணியே. வருங்காலம் உனக்கான காலமாக நிச்சயமாக இருக்கும். இதுவரை நல்ல காலத்தை தேடி தேடி அலைந்து கொண்டிருந்தாய், பொறுத்து கொண்டிருந்தாய். அனைத்தையும் அந்த நல்ல காலத்திற்காக எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தாய். ஆனால் இப்பொழுது அந்த நல்ல காலமே உன்னை தேடி வரும் நேரம் நெருங்கி இருக்கிறது குழந்தையே. உன் கஷ்டகாலமெல்லாம் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டது. நம்பிக்கையோடு ஓடிக்கொண்டே இரு. உன்னோடு நானும் வந்து கொண்டே இருக்கிறேன் என் பிரியமே. நம்பிக்கையோடு ஓடு, நான் இருக்கிறேன் எப்பொழுதும் உன்னோடு. சாயப்பா இருக்க பயமேன் குழந்தையே உனக்கு? உன் மனதில்தான் நொடிக்கு நொடி 1000 போராட்டங்களும் 1000 குழப்பங்களும் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் அனைத்தையும் யாரிடமும் சொல்லவும் முடியாமல், யாரிடம் சொல்வது என்றது கூட தெரியாமல், எப்படி சொல்வது என்றும் தெரியாமல் உன் மனதிற்குள்ளேயே வைத்துக்கொண்டு குழம்பிக் கொண்டிருக்கிறாய், புலம்பிக் கொண்டிருக்கிறாய். நீ செய்வதும் நல்லதுதான் குழந்தையே. நீ மற்றவர்களிடம் உன் விஷயத்தையும் உன் சோகத்தையும் உன் வேதனைகளையும் பகிரும் பொழுது அது பலவிதமாக நினைக்கத் தோன்றும். உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லோருமே உன்னை போல் நல்ல எண்ணங்கள் கொண்டிருப்பார்கள் என்று சொல்ல முடியாது. நீ வேதனைப்படுவதை பார்த்து சில பேர் வருத்தப்படுவார்கள். நீ வேதனைப்படுவதை பார்த்து சில பேர் இன்னும் வேதனையை எப்படி கூட்டலாம் என்று நினைப்பார்கள். இன்னும் சில பேர் உன் வேதனையை ரசிப்பார்கள். இப்படி உன்னை சுற்றி நிறைய பேர் இருக்கத்தான் செய்கிறார்கள். நம்மளுடைய பிரச்சனைகளையும் சோதனைகளையும் யாரிடம் சொன்னால் மனது பாரம் குறையும் என்று நினைத்து கொண்டு வீணே போய் பிரச்சனைகளில் நீயே மாட்டிக்கொள்ளாமல் இருப்பதே ரொம்ப நல்லது என் குழந்தையே. எனவே யாரிடமும் எதையும் சொல்லாமல் அமைதியாகவே இருந்துவிடு. உண்மையாகவும் மற்றவர்களுக்கு நேர்மையாகவும் இப்படி இருப்பதால்தான் என் வாழ்க்கையில் பிரச்சனைகளும் சோதனைகளும் சோகங்களும் நிரம்பி வழிகிறதா என்ற குழப்பம் உன் மனதில் அதிகமாகவே இருக்கிறது. நேர்மையாக சில சமயம் இருக்கும் பொழுது கெடுதல் வரத்தான் செய்யும். அதற்காக உன்னுடைய நல்ல எண்ணங்களையும் நல்ல வழிகளையும் மறந்துவிட்டு தவறான வழியில் நீ சென்றால் இதைவிட பல இன்னல்களை சந்திக்க வேண்டும் குழந்தையே. எனவே எப்பொழுதும் நேர்மறை சிந்தனையோடு மற்றவர்களுக்கு எந்த தீங்கும் நினைக்காத வண்ணம் உன் வாழ்க்கையை வாழ பழகிக்கொள். மறந்தும் கூட மற்றவர்களின் பேச்சிற்கு ஆளாகாதே. வீணாக நீயே உனக்கான கஷ்டத்தை தேடிக்கொள்ளாதே. நான் ஒன்று சொல்கிறேன் கண்மணியே, பொறுமையாக கேள். சோதனைகள் நல்லவர்களுக்கு வரும். ஆனால் வீழ்ந்து போகும் அளவிற்கு சோதனைகள் வராது. சோதனைகள் வந்தாலும் நல்லவர்கள் வீழ்ந்து போவதே இல்லை. அது மட்டுமல்ல, தவறு செய்பவர்கள் நல்லதாக நன்மையாக வாழ்ந்துவிடவும் மாட்டார்கள். மற்றவர்களிடம் சிரிப்பை தவிர வேறு எதையுமே காட்டாதே. எது நடந்தாலும் உன் மனதை யார் காயப்படுத்தினாலும் அமைதியாக ஒரு புன்னகையை செய்துவிட்டு அந்த இடத்திலிருந்து நகர்ந்து விடு. இப்படி செய்வதால் நீ கோழை என்றாகி விடாது என் குழந்தையே. எப்பொழுதுமே தொடக்கம் கடினமாக இருந்தால் முடிவு சுலபமாகவே இருக்கும். அதுபோலத்தான் உன் வாழ்க்கையில் சோதனைகளும் கஷ்டங்களும் உனக்கு அதிகமாக வருகிறதென்றால் நல்லது, சந்தோஷம், இன்பம் எல்லாம் ஒன்றோடு கூடிக்கொண்டு வரப்போகிறது என்றுதான் அர்த்தம். உன் வாழ்க்கை நிச்சயமாக பிரகாசமாகவே இருக்கும். உன் கஷ்டகாலமெல்லாம் முடிந்துவிடும் நேரம் நெருங்கி இருக்கிறது என் பிரியமே. நீ இதுநாள் வரை செய்த புண்ணியமும் தர்மமும் உன்னுடைய இக்கட்டான சூழ்நிலையில் உன்னை நிச்சயமாக வந்து காப்பாற்றும். தர்மம் தலை காக்கவே செய்யும்.
கஷ்டங்களும் சோதனைகளும் எனக்கு மட்டும் வந்து கொண்டே இருக்கிறதே என்று கலங்காதே. நான் உனக்கு சோதனைகளை தருவது உன்னை திருத்துவதற்காக, உன் வாழ்க்கையை நீ புரிந்து கொள்வதற்காக, உன்னையே நீ புரிந்து கொள்வதற்காகவும், உன் வாழ்க்கையை புரிந்து கொண்டு அந்த வாழ்க்கையை எப்படி திறம்பட செலுத்தலாம் என்பதற்காகவும் தான் உனக்கு சோதனைகளை தருகிறேன் என் குழந்தையே. அதை விட்டுவிட்டு நீ மனம் வருந்துவதற்காகவும் அல்ல, கண்ணீர் சிந்துவதற்காகவும் அல்ல, போராடி பெரும் குழப்பத்தில் உன்னை ஆளாக்கவும் அல்ல. நான் வகுத்த பாடத்தில்தான், வழியில்தான் உன்னுடைய வாழ்க்கை சென்று கொண்டிருக்கிறது. பிரியமே, வாழ்க்கையில் நீ சந்திக்கும் ஒவ்வொரு துன்பமும் உன்னை ஒரு படி மேலே ஏற்றிவிடத்தான் வருகிறது என்பதை தீர்க்கமாக நம்பு. எனவே எதற்கும் சோர்ந்து போகாதே. கஷ்டங்களும் நிரந்தரமில்லை, உன்னை கஷ்டப்படுத்தியவர்களும் உனக்கு நிரந்தரம் இல்லை. நிரந்தரமே இல்லாத இந்த உலகத்தில் உனக்கு வந்திருக்கும் பிரச்சனைகளையும், உனக்கு வந்திருக்கும் சூழ்நிலையையும், உனக்கு வந்திருக்கும் சோதனைகளையும் கண்டு நெஞ்சு உடையாதே, கலங்கி விடாதே. முடிந்து போன வாழ்க்கையும் காலமும் திரும்பி வரப்போவதில்லை. எனவே நல்ல சிந்தனையோடு உன்னுடைய எதிர்காலத்தை நோக்கி பயணித்துக் கொண்டே இரு. உனக்கு துணையாக எப்பொழுதும் உன் தந்தை நான் இருக்கும் பொழுது உனக்கு எதற்கு பயம்? நான் இருக்கிறேன் குழந்தையே. உன் வாழ்க்கைக்கு நிம்மதி தரும் மந்திரங்களை நான் சொல்கிறேன், நீ கேட்பாயா? உன்னை யாராவது கோபப்படுத்தினால் அந்த நிமிடம் மௌனமாக இரு. உன்னை யாராவது விலக்கி வைக்க வேண்டும் என்று நினைத்தால் அவர்களை விட்டு சற்று விலகியே இரு. உன்னை யாராவது பெருமையாக பேச வேண்டும் என்று நினைத்து உன் அருகில் வந்தால் அப்பொழுது பொறுமையாக இரு. உன்னை யாராவது மனம் நோகும்படி பேசினால் அப்பொழுது மனம் நொந்து விடாமல் இரு. மட்டுமல்லாமல் உன்னை யாராவது அவமானப்படுத்தினால் மறந்தும் கூட கண்ணீர் விட்டு விடாதே. இது அவர்கள் ஜெயிப்பதற்கு சமம், நீ தோற்பதற்கு சமம். தோல்வி அடையும் பொழுது துணிந்து நின்று பழகிக்கொள். அதே போல வெற்றி அடையும் பொழுது பணிவாக இருக்க பழகிக்கொள். இந்த மந்திரங்களை, அப்பா சொல்லும் இந்த மந்திரங்களை உன் வாழ்க்கையில் பயணித்துப்பார், பயன்படுத்திப்பார். அப்பொழுது புரியும், உனக்கே உன் வாழ்க்கையை பற்றியும் புரியும், உன்னை பற்றியும் நீ புரிந்து கொள்ளலாம். வாழ்க்கையை மிக எளிமையாக சாதித்தே விடலாம். இதற்காகவா இவ்வளவு கஷ்டப்பட்டோம்? இந்த சூழ்நிலையை சமாளிப்பதற்காகவா இவ்வளவு வேதனைப்பட்டோம் என்று நீயே ஆச்சரியப்படும் அளவிற்கு பல நல்ல மாற்றங்கள் உன் வாழ்வில் நிகழும். நிச்சயமாக நிகழும். உன் கஷ்டகாலமெல்லாம் முடிவுக்கு வரும். நல்ல காலம் மட்டுமே, நல்ல நேரம் மட்டுமே உன் கண்களுக்கு தெரியும். நல்ல மாற்றங்கள், சந்தோஷம், இன்பம், ஆனந்தம், மகிழ்ச்சி, அற்புதம் எல்லாம் உன் கண்களுக்கு தெரியும். பிரகாசமாக அல்ல, மிக பிரகாசமாகவே. அப்பா சொல்கிறேன் கேள், நான் இருக்கிறேன் குழந்தையே. ஓம் சாயிராம். உன் மனவேதனை அனைத்தையும் நீ சொல்லிதான் நான் அறிய வேண்டும் என்றில்லை. நான் அனைத்தையும் அறிந்து கொண்டேன். எந்த விஷயத்திலும் முழு மனதோடு ஈடுபட முடியவில்லை. எந்த நேரத்திலும் ஏதாவது ஒரு பிரச்சனை ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து கொண்டே இருக்கிறது. ஒரு பிரச்சனை முடியும் தருவாயில் அடுத்த பிரச்சனை ஆரம்பமாகிறது. வாழ்க்கையில் நிம்மதி எங்குதான் இருக்கிறது என்று அந்த நிம்மதியை தேடி தேடி அங்கும் எங்கும் அலைந்து கொண்டிருக்கிறாய். சந்தோஷம், அமைதி, ஆனந்தம் என்ற வார்த்தைகளுக்கு என் வாழ்க்கையில் இடமே இல்லாமல் போய்விடுமோ என்றெல்லாம் குழம்பி மனதை போட்டு குழப்பிக் கொண்டு தவித்து கொண்டிருக்கிறாய். இந்த மனநிலையில் நீ இருந்தாலும் கூட சிறிய சிறிய பிரச்சனைகளை, உனக்கு வரும் சின்ன சின்ன பிரச்சனைகளை நீயே ஆராய்ந்து அதை தீர்த்தும் கொண்டுகிறாய். அப்படியே இருந்தாலும் மனதிற்குள் ஒரு விதமான பயம், ஒரு விதமான பதட்டம், ஒரு விதமான தடுமாற்றத்தோடு இருக்கிறாய். சிறு சிறு பிரச்சனைகளை தீர்க்க முடிந்த உன்னால் உனக்கு வரும் தலையாய பிரச்சனைகளை தீர்க்க முடியாமல் தவித்து போய்க் கொண்டிருக்கிறாய். உன்னை காப்பாற்றவும் ஆளில்லை, உனக்கு தோள் கொடுக்கவும் ஆளில்லை. நீ கண்ணீர் சிந்தினால் உன் கண்ணீரை துடைக்கவும் ஆளில்லை. அப்படி யாருமே இல்லை என்று நினைக்கும் நீ உன் பிரச்சனையை யாரிடம் சொல்வது,
எப்படி அதை தீர்த்து கொள்வது, எப்படி அதிலிருந்து வெளியே வருவது என்று தெரியாமல் குழம்பி போய் தத்தளித்து கொண்டிருக்கிறாய். உன்னை சுற்றி பல உறவுகள் இருந்தாலும் உனக்கான உண்மையான உறவுகள் என்று யாருமே இல்லை என்று எண்ணிக்கொண்டிருக்கிறாய். உனக்கு ஒரு கஷ்டம் வந்தால் உனக்காக தோள் கொடுக்கவோ உனக்காக கை கொடுக்கவோ யாருமே இல்லை. அதே போல யாராவது வந்து உன்னிடம் ஏதாவது பேசினால் உன் வாய் மட்டுமே பேசுகிறது தவிர உன்னுடைய எண்ணம் வேறு சிந்தனையில் மூழ்கி இருக்கிறது என்பது அனைத்தும் உன் சாயப்பாவுக்கு புரிகிறது என் குழந்தையே. எப்பொழுதுமே எதையெதையோ நினைத்து எதை பற்றியோ சிந்தனையிலேயே இருக்கிறாய். நம் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்று உனக்கே தெரியாமல் நீ வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். இன்னும் சரியாக சொல்லப்போனால் திக்கற்ற காடுகளில் திசை தெரியாமல் நிற்பது போல் திக்கற்று நின்று கொண்டிருக்கிறாய். உன்னுடைய அனைத்து வேதனைக்கும் மன போராட்டங்களுக்கும் உன் அப்பாவின் பதில் உனக்கு கிடைக்கப் போகிறது. நீ நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு ஒரு நல்ல வாழ்க்கை உனக்கு அமையப் போகிறது. உன் எதிர்காலம் பிரகாசமாக போகிறது. இது நாள் வரை உன் வாழ்வில் நடந்த கசப்பான கடந்த காலத்தை பற்றி நினைக்காதே. சிறப்பான எதிர்காலம் உனக்காக காத்திருக்கும் பொழுது எதற்காக கடந்த காலத்தை பற்றி நினைத்து கொண்டே இருக்கிறாய்? உன் கடினமான காத்திருப்புக்கு நீ விரும்பிய பரிசை நிச்சயமாக உன் சாயப்பா உன்னிடம் வந்து சேர்ப்பேன் குழந்தையே. கலங்காமல் இரு, தைரியமாக இரு. ஒரு மாற்றம் உன் வாழ்வில் நிகழும். வீணாக அனைத்தையும் போட்டு குழப்பிக்கொண்டே இருக்காதே. உன் காத்திருப்புக்கான பலன் இரட்டிப்பாகவே உனக்கு கிடைக்கும். அந்த வேலையை உன் சாயப்பா கையில் எடுத்திருக்கிறேன். இனி எந்த துயரமும் உன் மனதிற்கு வேண்டாம். நீ படும் அத்தனை போராட்டங்களிலிருந்தும் நான் உன்னை விடுவிப்பேன். சர்வ நிச்சயமாக விடுவிப்பேன். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். இப்பொழுது குழப்பத்தில் நீ இருக்கிறாய். அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க வேண்டாம் குழந்தையே. நல்ல வழியை, உனக்கான வழியை, உன் வாழ்விற்கு நல்ல வழியை நான் உனக்கு காட்டுவேன். அந்த வழி, அந்த நேரம் வரும் வரை பொறுமையாக காத்திரு. உன் வாழ்வில் என்னுடைய லீலைகள் ஆரம்பமாகும் நேரம் வந்துவிட்டது. அந்த நேரத்திற்காக காத்திரு. என்னை சர்வசாதாரணமாக நினைத்து விடாதே என் பிள்ளையே. எந்த பிரச்சனை வந்தாலும் துவண்டு விடாமல் உனக்குள் இருக்கும் உன்னை முதலில் நம்பு. உன்னால் முடியாதது என்று இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை என் குழந்தையே. நம்பிக்கையோடு ஒவ்வொரு தினமும் ஒவ்வொரு நொடியையும் போராடிக்கொண்டே இரு. ஏனென்றால் அந்த நம்பிக்கை என்பது உன்மேல் எல்லோருக்கும், உன்னை சுற்றி இருப்பவர்களுக்கும் உன்மேல் மிக எளிதாக வந்து விடாது. குழந்தையே, நான் உன் கைகள் இரண்டையும் பிடித்துக்கொண்டு போய்கொண்டுதான் இருக்கிறேன். நீ அமைதியாக என் பின்னால் மட்டும் வந்தால் போதும். இருக்கும் காலத்தை நான் நிறைவாக உனக்கு கொண்டு செல்வேன். கண்மணியே, உன்னில் எழும் தேவையில்லாத சிந்தனை என்னும் காரணம் ஒன்றையே நீ 10ஆக பார்க்கும் கண்கள். உன்னுடைய மனம்தான். அதை புரிந்து கொள். உன்னை பற்றி தெரிந்து கொள்ள நீ யாரிடமும் உன்னை பற்றி கேட்க வேண்டாம். யாரிடமும் கேட்கவே வேண்டாம். முதலில் கண்ணாடியை போய்ப்பார். அதுதான் உன்னை உண்மையாக பிரதிபலிக்க செய்யும். நீ சொல்கிறாய், என்னுடைய வலது கை இடது கையாக தெரிகிறதே என்று நீ சொல்லுவாய். ஆனால் உன்னை உண்மையாக பிரதிபலிக்க செய்வதே அந்த கண்ணாடிதான். அனைத்துமே திசை மாறி காட்டலாம். ஆனால் உன்னுடைய ஆன்மாவை மிக சரியாக காட்டுவது அந்த கண்ணாடியே. அதில் நீ உன்னை நினைக்கின்ற எண்ணம் உயர்த்தி பேசி அந்த கண்ணாடி முன் நின்று பார். அப்பொழுது உனக்கு தெரியும் உன்னுடைய உயரங்கள் எல்லாம் எவ்வளவு குள்ளமாக இருக்கிறது என்பது. அப்பொழுதுதான் உனக்கு புரியும். இதுவே இப்படி இருந்தால் நீ உன்னை தாழ்த்தி யோசித்து பின் கண்ணாடி முண்டு நின்று இருந்தால் எப்படி இருக்கும் என்று நீயே சற்று சிந்தித்துப் பார் என் குழந்தையே. அவை உனக்கு தோல்வியாக கூட இருக்கலாம். ஆனால் அதுதான் மிக அற்புதமான உனக்கு கிடைத்த பொக்கிஷமான அனுபவம். அந்த அனுபவத்தால் நீ கற்றுக்கொண்ட பாடம் வெற்றியை விட கோடி மடங்கு, லட்ச மடங்கு மிக பெரியது. வெற்றி என்பது தற்காலிகமே. வெற்றி தோல்வி
இன்பம் துன்பம் கஷ்டம் நஷ்டம் எல்லாம் மாறிக்கொண்டேதான் இருக்கும். எதுவுமே இங்கு நிரந்தரம் இல்லை. நிரந்தரமே இல்லாத இந்த உலகத்தில் எனக்கு வெற்றி வந்துவிட்டால் கொண்டாட்ட பாகுவதும் தோல்வி வந்துவிட்டால் துவண்டு செல்வதும் யாருக்கு என்ன லாபமாக இருக்கப் போகிறது? ஆனால் தோல்வியாக உனக்கு கிடைத்த பாடம், நீ அதனால் கற்றுக்கொண்ட பாடம், உனக்கு கிடைக்கப் போகும் வெற்றியை மிக சுலபமாக எட்டி பிடிக்கலாம். அதுதான் உண்மையான வெற்றியும் என் குழந்தையே. அது உன் மனதையும் உன் வாழ்க்கையையும் பக்குவப்படுத்தும். நீ எப்படி இருக்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்று உன் ஆன்மாவின் மகத்துவத்தை பற்றி உனக்கு சொல்லி உன் பிறப்பையே புனிதப்படுத்தும். நான் சொல்லும் வழிகளில்தான் நீ இப்பொழுது சென்று கொண்டிருக்கிறாய். நிழலெது நிஜம் எது என்று பாகுபாடு காட்டத் தெரிந்திருக்கிறாய். எனவே எதற்குமே கலங்காதே என் குழந்தையே. உன் தந்தை நான் இருக்கிறேன். உன்னுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் நிச்சயமாக ஒரு தீர்வு இருக்கிறது. தீர்வே இல்லாத பிரச்சனையை இறைவன் உருவாக்குவதே இல்லை. உன்னுடைய வலியை குறைக்க நிச்சயமாக ஒரு வழி இருக்கத்தான் செய்கிறது. அப்பா கூறிய இந்த வழியை பின்பற்றி உன் மனவேதனைக்கு சற்று ஆறுதல் படுத்திக்கொள். உன் பிரச்சனைகளுக்கான தீர்வை பெற்றுக்கொள். உன்னுடைய இந்த கஷ்டமான வாழ்க்கையின் நிலையை நிச்சயமாக உன் அப்பா மாற்றி காட்டுவேன். இது உன் சாயப்பா உனக்காகவே கொடுக்கும் சத்திய வாக்கு. என்னை முழுவதுமாக நம்பிய குழந்தைகள் வீட்டில் எப்பொழுதுமே தேவை என்பதே இருக்காது. அதை இருக்கவும் நான் விடமாட்டேன். உன்னுடைய விருப்பங்களும் வேண்டுதல்களும் உன் சாயப்பா நிறைவேற்றும் பொழுது உனக்கு எப்படி தேவை என்பது இருக்கும்? நிச்சயமாக இருக்காது என் குழந்தையே. எதிரியாகவே இருந்தாலும் அவர்களும் நன்றாக வாழ வேண்டும், அவர்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைப்பதுதான் நல்ல மனிதர்க்கு அழகு. நீ என் பொக்கிஷமான குழந்தை. உன்னுடைய மனதை பற்றி எனக்கு நன்றாகவே தெரியும். எப்பொழுதும் மற்றவர்கள் நன்றாக இருக்க வேண்டும், மற்றவர்கள் வாழ்க்கையும் ஜெயிக்க வேண்டும் என்று என்னிடம் வந்து உன் பிரச்சனையை தீர்ப்பதற்கான வழியை கூறுவதற்கு முன், உன் பிரச்சனைகளை என்னிடம் கூறுவதற்கு முன் மற்றவர்களின் பிரச்சனையை கூறி அவர்களது வாழ்க்கையை சரி செய்யும்படிதான் என்னிடம் கேட்கிறாய். குழந்தையே, உன் பாசமான அன்பு எனக்கு புரிகிறது. வாழ்க்கையில் எப்படி முன்னேறலாம், வாழ்வை எப்படி உயர்த்தலாம் என்பதை முதலில் திட்டமிட வேண்டும். அந்த திட்டப்படி காய்களை நகர்த்தி வாழ்க்கையில் வெற்றியை அடைய வேண்டும். இதுதான் வெற்றி அடைவதற்கான மிக சிறந்த ரகசியமாகவே இருக்கும். அதிலும் இலக்கில் கவனமாக இருக்க வேண்டும். பிடித்த வாழ்க்கையை, தனக்கு பிடித்த வாழ்க்கையை வாழ்பவனே மிக மிக அதிர்ஷ்டசாலி. எந்த வாழ்க்கையாக இருந்தாலும், தனக்கு என்ன வாழ்க்கை கிடைத்திருந்தாலும் தனக்கு பிடித்த மாதிரி வாழ்க்கையை வாழ்பவனே புத்திசாலியாகிறான். மாற்றங்கள் என்ற ஒன்றே இந்த உலகத்தில் இறைவன் தோற்றுவித்த மாறாத நியதி. இந்த ஒரு விஷயத்தை புரிந்து கொண்டு நாம் வாழ கற்றுக்கொண்டோமேயானால் யாருடைய மாறுதல்களும் நம் வாழ்வில் பெரும் தாக்கத்தையும் பெரும் ஏமாற்றத்தையும் ஏற்படுத்தாது. எப்பொழுது உன் சாயி தேவாவிடம் பேசும் பழக்கத்தை நீ ஏற்படுத்திக் கொள்கிறாயோ அப்பொழுதிலிருந்து தனிமையாக இருக்கிறோமே என்று உன் மனம் வருந்தவே வருந்தாது. நான் தான் உனக்கு துணையாக இருக்கிறேனே, பின் எப்படி உன் மனதிற்கு அந்த ஏக்கம் வரும்? நான் எப்படி வரவிடுவேன்? நான் உன்னோடு எப்பொழுதும் பேசிக்கொண்டுதான் இருக்கிறேன். நீ என்னை உணர்ந்து கொள். நடப்பது எல்லாம் நன்மைக்கே. கூடிய விரைவில் நீ நல்ல செய்தியை, மகிழ்ச்சியான செய்தியை நிச்சயமாக கேட்பாய். நீ இன்னும் உன் இழப்பை நினைத்தே வருந்திக் கொண்டிருக்கிறாயே. உன் இழப்பு என்பது மிக பெரியதுதான். ஆனால் அதற்காக அதையே நினைத்து கொண்டிருந்தால் எல்லாம் சரியாகிவிடுமா? அல்லது ஏதாவது மாறிதான் விடுமா? நன்றாக சிந்தித்துப்பார். உன்னிடம் இருந்து போன எந்த பொருளுக்காகவும் எப்பொழுதுமே வருந்தாதே. என்றோ ஒரு நாள் அது உன்னை விட்டு போகத்தான் போகிறது, அல்லது நீ அதை விட்டு போகத்தான் வேண்டும். இதுதான் வாழ்க்கையின் நியதி. எதுவுமே நிரந்தரமல்ல.
உலகமே நிரந்தரம் அல்ல, உன் உடலும் உனக்கு நிரந்தரம் அல்ல. ராஜாக்கள் கூலிகளாக ஆவதும் கூலிகள் ராஜாக்கள் ஆவதும் தான் உலக இயல்பு. உலகம் மாறிக்கொண்டேதான் இருக்கும். எது உன்னிடம் இருந்து பறிக்கப்பட்டதோ அதை போன்று 1000 மடங்கு உனக்கு கிடைக்கும். நான் கிடைக்க வைப்பேன். அது கிடைக்க நீ தைரியத்தோடு இருக்க வேண்டும். தன்னம்பிக்கையை இழந்து விடக்கூடாது. உன்னுடைய தைரியத்தையும் இழக்காமல் விடாமுயற்சியோடு போராடும் குணத்தோடு இருக்க வேண்டும். அப்பொழுது உன்னிடம் இருந்து எது பறிக்கப்பட்டதோ, உன்னிடம் இருந்து எது விலகி சென்றதோ அதை போன்ற 1000 மடங்கு உனக்கு நான் கிடைக்க செய்வேன்.